ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பிப்ரவரி 21க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். தில்லி முதல்வராக ரேகா குப்தா பதவியேற்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 27 ஆண்டுகளுக்கு பின்பு பாஜக ஆட்சி அங்கே அமைக்கப்பட்டிருக்கு. பார்ப்போங்க. ஸோ பார்த்திங்கன்னா அங்கேயும் நிறைய விஷயங்கள் பண்ண போகிறாங்க. ஸோ செகண்ட் நியூஸ் பாருங்கள். அமுதக்கரங்கள் திட்டம் துர்கா ஸ்டாலின் தொடங்கி வைத்தார்னு சொல்கிறாங்க. ஆண்டு முழுவதும் அன்னம் தரும் அமுதக்கரங்கள் திட்டம். அப்போ அமுதக்கரங்கள்னால் என்னென்னா அன்னதானம் தர திட்டம் தான் அமுதக்கரங்கள் திட்டம் அப்படின்னு தெரிஞ்சுக்க. யார் தொடங்கி வச்சாங்கன்னா துர்கா ஸ்டாலின் தெரிஞ்சுக்கப்பா. ஸோ மேபி கொஷின்ஸ் எப்படி கேட்கலாம் பார்த்தீங்கன்னா, அமுதக்கரங்கள் திட்டம் எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸோ கிரிட்டிக் நியூஸ் இருக்கிறதால நம்ம டேரெக்டாக திருக்குறள் போயிடலாங்க. இன்றைக்கி ஒரு நல்ல திருக்குறள் கொடுத்துருக்காருங்க. பேலிப்பை சாக்காடும் சிறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் அப்படின்னு இருக்காங்க. என்ன தான் நீ பெரிய வண்டியை வச்சுருந்தாலும் அந்த வண்டியில் அளவுக்கு அதிகமாக மயிலிறகை ஏற்றினால் அந்த வண்டி உடையமா? நாங்கள் சார் சொல்கிறீங்க. ஆமாங்க. ஸோ அளவுக்கு மீறி எந்த ஒரு சுமையும் நீங்கள் சுமந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஸோ இன்றைக்கி ரெண்டே நியூஸ் தான் இருக்கும். பட் ஆனால் ஒரு நியூஸ் ரொம்ப பெரிய நியூஸ். பிரேசில் சிங்கப்பூரில் வெளியுறவு அமைச்சருடன் ஜெய்சங்கர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் பாருங்கள். G20 கூட்டமைப்பின் வெளியுறவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் மாநாடு. அப்போ G20 மாநாடுன்னு பிரேசிலில் நடக்கும். ஆனால் அது வெளியுறவுத்துறை மாநாடு அந்த இடத்துல தென் ஆப்பிரிக்காவில் நடந்திருக்குங்க. ஸோ நோட் பண்ணுங்கள். G20 கூட்டமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மாநாடு அங்கே நடந்திருக்கு. ஸோ இன்னொரு மாநாடு நடக்க போதுங்க. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் அடுத்த உச்சி மாநாடு இப்போ எங்கே நடக்க போகுதுன்னா ரியோ டி ஜெனீரியா நடக்க போகுது. அதுவும் எங்கே இருக்குன்னா பிரேசில் இருக்குங்க. ஸோ பிரேசிலில் தான் இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அடுத்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கே நடக்க போகுது? பிரேசிலில் நடக்க போகிறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானதுங்க. ஓகேங்க. ஐ திங்க் இன்றைக்கி நியூஸ் ஃபுல்லாகவே இவ்வளோ தாங்க முடியுது. ஸோ டெய்லி கியூஸ் அட்டன் பண்ணிங்க. ஒரு கமிட்மெண்ட் நான் எப்போயுமே சொல்கிற விஷயத்தை மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.